PSG தொழில்நுட்ப கல்லூரியின் விருது வழங்கும் விழா ஜூலை 4 கோவை பீளமேட்டில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியின் விருது வழங்கும் விழா PSG மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது. இயந்திரவியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொறியியல் திட்டங்களுக்கான ஆட்டோமொபைல் பொறியியல், சிவில் பொறியியல், இயந்திர பொறியியல், உலோகவியல் பொறியியல் மற்றும் உற்பத்தி பொறியியல் துறைகளின் இளங்கலை, முதுகலை படிப்புகளுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு PSG அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எல். கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் கே. பிரகாசன் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் ஜெய்ப்பூர் CKA குழுமத்தின் தேசிய என்ஜினியரிங் தொழில் நிறுவனத்தின் தலைமை டிஜிட்டல் அதிகாரி ஆஷிஷ் ரஞ்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், AI-யின் வயதில் இன்றைய பொறியாளர்களுக்கு தேவையான பொருத்தமான திறன் தொகுப்புகளை AI தொடர்பான தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் AI-யின் திறன்களையும் பூர்த்தி செய்யும். மனிதமைய திறன்கள் என வகைப்படுத்தினார். இயந்திர கற்றல், தரவு அறிவியல் மற்றும் நிரகலாக்க மொழிகள் உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப திறன்களையும் குறிப்பிட்டார். முக்கியமான மனிதனை மையமாக கொண்ட திறன்கள் விமர்சன சிந்தனை, தொடர்பு, உணர்ச்சி, நுண்ணறிவு, தகவல் அமைப்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் AI மற்றும் ஜெனரேட்டிவ் AI ஆகியவை விரைவாக புதுமைகளை துரிதப்படுத்துகின்றன. இது தனி நபர்களின் திறன்களையும் மேம்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் உதவுகின்றது. அவரது கண்ணோட்டத்தில் எழுத்தாளர்கள், விளம்பரதாரர்கள், கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் உள்பட உள்ளடக்கத்தை உருவாக்குபவர்கள் ஜென் AI உடன் பரிசோதனை செய்திருக்கலாம். அவரது பார்வையில் இந்த தொழில்நுட்பங்கள் தொழிலாளர் இயக்கவியலை மாற்றியமைக்கின்றன. நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகள் மற்றும் ஈடுபாடு உத்திகளை புதுமைப்படுத்த கட்டாயப்படுத்துகின்றன. கொந்தளிப்பான மேக்ரோ பொருளாதார சூழல் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரங்களின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் எதிர்கால போட்டி AI தேசியமாக உருவாகலாம். மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான AI கொண்டவர்கள் தனி நபர்கள், வணிகங்கள் அல்லது அரசாங்கங்கள் எதிர்காலத்தை வழிநடத்துகின்றன. இந்த விருது வழங்கும் விழாவில் 468 மாணவர்கள் தங்கள் பட்ட சான்றுகளை பெற்றனர். மேலும் ஒவ்வொரு பாடத்திலும் முதலிடம் பிடித்தவர்களுக்கு தங்க பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.